Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம நெட்வொர்க்ஸ் தியரம்ல ஃபர்ஸ்டா சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். So இந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா it is used for simplifying circuits based on the concept of equivalence. So equivalence concept பேஸ் பண்ணி சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் நம்ம இந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்றோம். So இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டரை வந்து கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதாவது ரீப்ளேஸ் பண்ணுவோம். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இங்க இருக்கு அண்ட் இங்க வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இது வந்து சீரிஸ்ல இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. சோ எப்பெல்லாம் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் an R அப்படின்னு இந்த மாதிரி சர்க்யூட் வந்து இருக்கோ இந்த சர்க்யூட்டை நம்ம ஜஸ்ட் கரண்ட் இன் parallel வித் ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ்க்கு. சோ இதுதான் இதோடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட். சோ இந்த ரெண்டு சர்க்யூட்டுமே வந்து நமக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். So if sources are turned off, இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சோ இந்த ரெண்டு சோர்ஸையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துலயுமே நமக்கு ஜஸ்ட் R வேல்யூ மட்டும் தான் இருக்கு. அப்ப நமக்கு R ஈக்குவலன்ட் வேல்யூ ரெண்டுத்துலயுமே சேமா தான் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கும் போது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் IC எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா சோர்ஸ் வோல்டேஜ் டிவைடட் பை R. ஏன்னா V is equal to IR அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா VS by R அப்படின்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட் கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம ஷார்ட் பண்ணும்போது இங்க வந்து டைரக்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து நமக்கு ஒரே கரண்ட் தான் இருக்கு which is equal to IS. So IS is equal to VS by R அப்படின்னு கிடைக்கும். So இதுல இருந்து VS is equal to IS into R அப்படின்னு எழுதலாம். இல்ல IS is equal to VS by R அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். So எப்பெல்லாம் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து R கூட சீரிஸ்ல இருக்கும் அப்பெல்லாம் அந்த ரெண்டு கனெக்ஷனையுமே சேர்த்தி எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் இன் parallel வித் ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்ப இதே மாதிரி டிபெண்டன்ட் சோர்ஸ்க்கு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப இங்க நமக்கு ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. சோ இந்த கனெக்ஷன்லயுமே when it is connected in series with resistance R இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸை வச்சு நம்ம R கூட parallel கனெக்ஷன்ல இந்த மாதிரி வந்து மாத்திக்கலாம். சோ இதுதான் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோர்ஸ் அப்படிங்கும் போது வோல்டேஜ் ஆர் கரண்டா இருக்கலாம். சோ வோல்டேஜ் இன் சீரிஸ் வித் R வந்து எப்பவுமே நம்ம கரண்ட் இன் parallel வித் R அப்படின்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இப்ப பார்த்த இந்த பேசிக் கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்க நமக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சர்க்யூட்ல எங்க நம்ம சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் V0 என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். V0 அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி ரெசிஸ்டர் 8 ohms. சோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, இங்க நமக்கு ரெசிஸ்டர் இருக்கு. சோ கரண்ட் இன் parallel வித் ரெசிஸ்டரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் வோல்டேஜ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டரா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ இங்க நம்ம ஒரு வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட இப்ப நம்ம ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு ஹாஃப் அதாவது இந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப வோல்டேஜ் இன் ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ஷன்ல இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்கோம். மிச்சம் இருக்க வேல்யூவை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ இங்க நமக்கு ஒரு 2 ohms ரெசிஸ்டர் இருக்கு, இங்க 4 ohms ரெசிஸ்டர் தான், எந்த சேஞ்சுமே இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் இங்க ஒரு 8 ohms ரெசிஸ்டர் இருக்கு அண்ட் இங்க நமக்கு ஒரு 3 ohms இருக்கு. அதை நம்ம எப்படி வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. சோ வோல்டேஜ் இன் சீரிஸ் வித் R அப்படின்னு இருக்கு. சோ வோல்டேஜ் இன் சீரிஸ் வித் R அப்படின்னா நம்ம கரண்ட் இன் parallel வித் R அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சோ வோல்டேஜுக்கு பதிலா இப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் இது கூட நம்ம என்ன பண்ணணும் ரெசிஸ்டரை வந்து நம்ம இப்ப parallel கனெக்ஷன்ல ஜாயின் பண்ணணும். சோ இங்க இருக்கிற இந்த வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டரை வந்து கரண்ட் வித் ரெசிஸ்டர் இன் parallel அப்படின்னு நீங்க எடுத்தாச்சு. இங்க parallel கனெக்ஷன்ல இருக்கிறத இங்க சீரிஸ்ல மாத்தியாச்சு. இதனுடைய வேல்யூ 8, இங்க இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூ 3. ஆனா இப்ப இங்க இருக்கிற வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் என்ன அண்ட் இங்க இருக்க வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சோ ஜெனரலா V is equal to IR அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். இங்க நமக்கு கரண்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கு, கரண்ட் என்ன இருக்கு 3 ohms இருக்கு. சோ 3 into ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 4. சோ நமக்கு வோல்டேஜ் வேல்யூ என்ன இருக்கும் 12 அப்படின்னு கிடைக்கும். சோ இங்க நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருக்க வோல்டேஜ் சோர்ஸ் உடைய வேல்யூ என்ன இருக்க போகுது அப்படின்னா 12 வோல்ட்டா இருக்கும்.
நெக்ஸ்ட் இங்க நமக்கு வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு, நமக்கு தேவையானது வந்து கரண்ட். சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து I எடுத்தோம் அப்படின்னா V by R அப்படின்னு கிடைக்கும். இங்க நமக்கு வோல்டேஜ் வேல்யூ 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க, divided by resistor value 3. so 12 by 3 is equal to 4 amperes கிடைக்கும். so இங்க நமக்கு 4 amperes of current source வந்து இந்த சர்க்யூட்ல இப்ப இங்க இருக்கும். so இப்ப இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 and 2 ohms resistor நமக்கு இங்க சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சீரிஸ்ல இருந்துச்சுன்னா 4 plus 2 is equal to 6 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 6உம் 3யும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு parallel கண்டிஷன்ல இருக்கும். ஏன்னா இங்க நமக்கு கரண்ட் வந்து இங்க ஒரு பக்கம் டிவைட் ஆகுது, இங்க ஒரு பக்கம் டிவைட் ஆகுது. சோ இந்த 6 and 3 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா parallel கன்சிடர் பண்ணிக்கலாம். so 3 parallel with 6 is equal to parallel ரெசிஸ்டர் இருக்கும்போது R1 R2 divided by R1 plus R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். so 3 into 6 divided by 3 plus 6 is equal to 18 divided by 9 is equal to 2 ohms அப்படின்னு கிடைக்கும். so இப்ப இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு சர்க்யூட் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ இங்க நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, இது ரெண்டுத்தையும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் நமக்கு இங்க கிடைக்கும். சோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சோ 12 வோல்ட் இருக்கு, இத சேர்த்துன ஒரு 6 ohms ரெசிஸ்டர் நமக்கு இங்க இருக்கு. அண்ட் மித்த கண்டிஷன்ல இருக்கிறத நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சோ இப்போ நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ரெசிஸ்டர் கூட சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கா. சோ நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம கரண்ட் இட் parallel with the resistor அப்படின்னு நம்ம மாத்தலாம். சோ இந்த பாயிண்ட்ல இருக்கிறது வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு V12 இருக்கு, R வந்து 6 இருக்கு, I வேல்யூ நமக்கு தேவைப்படும் which is V by R. so 12 by 6 is equal to 2 amperes அப்படின்னு கிடைக்கும். சோ இங்க ஒரு 2 amperes source in parallel with resistor value 6 கிடைக்கும். அதுக்கப்புறமா நமக்கு இங்க என்ன இருக்கு, ஒரு 8 ohmsல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அண்ட் இங்க நமக்கு ஒரு 4 amperesல ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த கண்டிஷன்ல தான் நான் வந்து 6 and 3 வந்து நமக்கு parallel இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ parallel கண்டிஷன்ல நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 2 ohms கிடைச்சிருக்கு. சோ இதை இன்னுமே நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு 2 amperes கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, அண்ட் இங்கேயும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 amperes கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. சோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு டோட்டல் வேல்யூ என்ன கிடைக்கும், 4 minus 2. ஏன் அப்படின்னா 4ல தான் நமக்கு மேக்னிடியூட் ஜாஸ்தியா இருக்கு. சோ 4 minus 2 is equal to 2 amperes கரண்ட். சோ இந்த 2 amperes கரண்ட் தான் இந்த என்டையர் சர்க்யூட்ல வந்து ஃப்ளோ ஆகும். சோ நமக்கு சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இங்க இப்போ ஒரு 2 amperes கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, அண்ட் இந்த 6 and 3 உடைய வேல்யூக்கான ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 2 ohms அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ 2 ohms ரெசிஸ்டர், அண்ட் மிச்சம் இருக்கிற ஒரு வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 8. இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணியாச்சு. சோ 8 ohms ரெசிஸ்டர் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. கரண்ட் ஃப்ளோ நமக்கு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு, அண்ட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு இங்க ஃப்ளோ ஆகுற கரண்ட் பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பக்கம் இப்படி டிவைட் ஆகுது, இங்கேயும் டிவைட் ஆகுது. சோ கரண்ட் டிவிஷன் ரூல் நம்ம அப்ளை பண்ணலாம். சோ I which is equal to total current, அண்ட் இங்க நமக்கு இருக்கிற இன்னொரு ரெசிஸ்டர் வேல்யூ which is 2 divided by total resistance. so 8 plus 2. so total current நமக்கு எவ்வளவு flow ஆகுதுன்னா 2 into 2 divided by 10. so 4 by 10 அப்படின்னா 0.4 amperes கிடைக்கும். இது வந்து கரண்ட் வேல்யூ தான், நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், V0 வேல்யூ. சோ இது வழியா ஃப்ளோ ஆகுற வோல்டேஜ் என்ன அப்படிங்கறது தான் நமக்கு தெரியணும், which is equal to V is equal to I into R. ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்ன, 0.4, அண்ட் இதுல இருக்க ரெசிஸ்டர் வேல்யூ என்ன, 8. so 0.4 into 8 is equal to 3.2 volt. சோ இதுதான் நமக்கு தேவையான V0 வோல்டேஜ். இந்த மாதிரி தான் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனை அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். சோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா,
வோல்டேஜ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டரா இருந்துச்சுன்னா கரண்ட் இன் பேரல் வித் ரெசிஸ்டரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி வோல்டேஜை வந்து நம்ம கரண்டா கன்வெர்ட் பண்ணும் போது வோல்டேஜ் வேல்யூவை டைரக்டா எடுத்து நம்ம கரண்ட்டுக்கு போடாம நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். நெட்வொர்க்ஸ் தியரம்ல நெக்ஸ்டா பார்க்க போறது தெவெனின்ஸ் தியரம். சோ ஜெனரலா ஒரு லோட வந்து நம்ம வேரியபிள் எலிமெண்டா கன்சிடர் பண்ணிப்போம் அண்ட் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பிக்சடா இருக்கும். எப்பவுமே ஒரு நெட்வொர்க்ல நம்ம லோடு மட்டும் தான் வந்து வேரி பண்ணுவோம். சோ இப்ப இந்த வேரியபிள் எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சர்க்கியூட்டுமே வந்து நம்ம ஒரு டைம் அனலைஸ் பண்ணணும். சோ இது வந்து கரெக்டா இருக்குமா, இந்த வேரியேஷனுக்கு இந்த சர்க்கியூட் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தெவெனின்ஸ் தியரம் வந்து யூஸ் பண்றோம். அதாவது இந்த பிக்சட் பார்ட் இந்த கம்ப்ளீட்டா இருக்கிற இங்க அதர் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பிக்சட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பிக்சட் பார்ட்டை வந்து நம்ம இந்த தெவெனின்ஸ் ஈக்வலன்ட் சர்க்கியூட்டை வச்சு ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வேரியபிள் எலிமெண்ட்டை வந்து வேரி பண்ணிக்கலாம். சோ ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் இங்க பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த தெவெனின்ஸ் தியரம் உடைய இந்த ரீப்ளேஸ் பண்ற ஈக்வலன்ட் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். So ஒரு linear two terminal circuitல பாத்தீங்கன்னா it can be replaced by an equivalent circuit. So system வந்து கண்டிப்பா நமக்கு linear இருக்கணும். இந்த மாதிரி இருக்க ஒரு two terminal circuit வந்து நம்ம replace பண்ணிக்க முடியும் ஒரு equivalent circuit ஆல அப்படிங்கிற கண்டிஷன்ல எப்படி நம்ம replace பண்ணலாம் அப்படின்னா voltage source VTH in series with resistor RTH. So தெவெனின்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த TH வந்து நம்ம இங்க சப்ஸ்கிரிப்டா ஆட் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஒரு பிக்சட் பார்ட் சர்க்கியூட்டை வந்து ஜஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டரா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ VTH அப்படிங்கிறது வந்து ஓபன் சர்க்கியூட் வோல்டேஜ். ஏன்னா நம்ம சர்க்கியூட்டை வந்து ஓபன் சர்க்கியூட் கண்டிஷன்ல தான் பார்க்க போறோம். அண்ட் RTH அப்படிங்கிறது வந்து இன்புட் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். சோ இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் வந்து நம்ம ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும்போது இன்புட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு சேமா தான் கிடைக்கும். அதுதான் இந்த RTH வேல்யூ. சோ ஒரு லீனியர் டூ டெர்மினல் சர்க்கியூட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லோட் கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருப்போம். இந்த கண்டிஷன்ல இந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கியூட் என்னவா இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் கனெக்ஷன் வித் ரெசிஸ்டரை வச்சு நம்ம இதை பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம லோட்ல என்ன வேரியேஷன்ஸ் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா இங்க கன்சிடர் பண்ணிருக்க இந்த வோல்டேஜ் வேல்யூ வந்து VTH க்கு ஈக்குவலண்டா இருக்கணும். அண்ட் இங்க இருக்கிற இந்த ரெசிஸ்டர் வேல்யூ வந்து RTH க்கு ஈக்குவலண்டா இருக்கணும். இந்த VTH னா என்ன, RTH னா என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம். சோ டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சர்க்கியூட்டுமே வந்து நமக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் தான். அதாவது ஒரே ரிலேஷன் ஆஃப் வோல்டேஜ் டு கரண்ட் ரிலேஷன் வந்து நமக்கு சேமா கிடைக்கும் போது ரெண்டு சர்க்கியூட்டுமே நமக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இப்ப நம்ம A B பாயிண்ட வந்து ஓபன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம லோட் கூட கனெக்ட் பண்ணிருக்க பாயிண்ட்ஸை பார்த்திருப்போம் AB அப்படின்னு. அந்த பாயிண்ட நம்ம ஓபன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. எப்பவுமே ஓபன் சர்க்கியூட் கண்டிஷன்ல நமக்கு கரண்ட் வந்து லோட்ல ஃப்ளோ ஆகாது. அப்ப நமக்கு இன்புட்ல நம்ம கொடுக்கிற வோல்டேஜ் என்னவோ அதாவது ஓபன் சர்க்கியூட் வோல்டேஜ் என்னவோ அதே தான் நமக்கு தெவெனின்ஸ் வோல்டேஜா மெயின்டைன் ஆகும். ஏன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. சோ VOC is nothing but the value of VTH. நெக்ஸ்ட் லோட டிஸ்கனெக்ட் பண்ணும்போது AB வந்து ஓபன் சர்க்கியூட்டட் அப்படின்னு பார்த்தோம். இந்த கண்டிஷன்ல லோட டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஓபன் சர்க்கியூட் கண்டிஷன்ல இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RN வந்து பாத்தீங்க அப்படின்னா RTH க்கு ஈக்குவலண்டா இருக்கும். சோ எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதனுடைய ப்ரொசீஜர் பார்க்கலாம். இதுல நமக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் தான் நமக்கு இங்க அவைலபிளா இருக்கும். சோ அந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா open the terminals across which the Thevenin's equivalent circuit is to be found. So questionல எந்த ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே find the particular voltage or current across these terminals அப்படின்னு நமக்கு ஒரு செட் ஆஃப் டெர்மினல்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ எந்த இடத்துல எந்த டெர்மினல்ஸ் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். அந்த வேல்யூ தான் நமக்கு VTH அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் RTH கால்குலேட் பண்ணணும். RTH எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதே ஓபன் டெர்மினல்ஸ்ல நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணிடணும். சோ கரண்ட் சோர்ஸா இருந்தாலும் சரி வோல்டேஜ் சோர்ஸா இருந்தாலும் சரி அந்த சோர்சஸ் எலிமினேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டுமே வச்சு நம்ம ஜஸ்ட் சீரிஸ்ல இருக்கா இல்ல பேரலல்ல இருக்கா அப்படிங்கறத பொறுத்து RTH வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ ஒன்ஸ் நமக்கு VTH
RTH கிடைச்சிருச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வந்து நம்ம டிரா பண்ணணும். அதாவது இந்த VTH வேல்யூவை சீரிஸ் கூட நம்ம RTH கூட கனெக்ட் பண்ணி நம்ம சர்க்யூட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது. செகண்ட் கேஸ்ல நமக்கு டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ரெண்டுமே இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இங்க நமக்கு டிபெண்டன்ட் சோர்சஸ் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டெர்மினல்ஸ் ஓபன் சர்க்யூட் பண்ணிரணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பும் சேம் தான். ஒன்ஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அங்க கிடைக்கிற VTH வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் நமக்கு VTH வேல்யூவா கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்மளுடைய டெர்மினல்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு, அதாவது ஓபன் டெர்மினல்ஸ் நம்ம என்ன பண்ணிருந்தோமோ அதை நம்ம ஷார்ட் பண்ணிட்டு அந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு கரண்ட் கிடைக்குது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும், which is nothing but the short circuit current ISC. சோ இது நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பா இருக்கும். டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் இன்க்ளூசிவா இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் RTH தான். சோ RTH நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம சோர்சஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம். ஆனா இங்க நம்ம V is equal to IR அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா R is equal to V by I அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனா எந்த V எந்த I அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன V கால்குலேட் பண்ணோம், தெவெனின்ஸ் வோல்டேஜ். அண்ட் என்ன கரண்ட் கால்குலேட் பண்ணோம், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். சோ VTH by ISC கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான RTH வந்து கிடைச்சிரும். சோ இந்த பேசிக் யூஸ் பண்ணி இப்ப அகைன் நம்ம தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வந்து டிரா பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா VTH வந்து RTH கூட சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். சோ இதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா IL வேல்யூ என்ன அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, which is nothing but VTH divided by RTH plus the load resistance. And அதே மாதிரி VL is equal to RL into IL அப்படின்னு எழுதலாம். இதுல IL வேல்யூ நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா RL divided by RTH plus RL into VTH அப்படின்னு கிடைக்கும். சோ லோட் வோல்டேஜ் இல்ல லோட் கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல தெவெனின்ஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த பேசிக்ஸை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸுக்கு, அதாவது நமக்கு இங்க டிபெண்டன்ட் சோர்ஸ் எதுவுமே இல்ல, எல்லாமே இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் தான் இருக்கு. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. சோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் த்ரூ த 20 ohms ரெசிஸ்டர். சோ நமக்கு 20 ohms ரெசிஸ்டர் இங்க இருக்கு அண்ட் டெர்மினல்ஸ் வந்து A and B நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. தெவெனின்ஸ் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கறது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரொசீஜர்ல பார்த்தோம் அப்படின்னா டெர்மினல்ஸ் எங்க கொடுத்திருக்காங்களோ அந்த டெர்மினல்ஸை நம்ம ஓபன் சர்க்யூட் பண்ணிடணும். ஓபன் சர்க்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ஷன் நமக்கு இப்போ இருக்காது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வோல்டேஜை வந்து கால்குலேட் பண்ணணும். சோ வோல்டேஜை கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். சோ நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்றதுக்கு இங்க நமக்கு ஒரு நோட் இருக்கு. இங்க இருக்க வேல்யூவை நம்ம V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா V1 இருக்கு, இங்க ஆல்ரெடி ஒரு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இருக்கு. சோ V1 minus 20 divided by resistor value 5. So nodal analysis எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். அந்த ப்ரொசீஜரை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எப்படி அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே நல்லா புரியும். நெக்ஸ்ட் இந்த ஆர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த வோல்டேஜ் சோர்ஸுமே இல்ல. So V1 divided by R value 10. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கு, டைரக்ஷன் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கு. சோ இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால மைனஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம் 4. ஏன் இங்க டைரக்டா எழுதுறோம் அப்படின்னா இங்கேயுமே நம்ம கரண்ட் வேல்யூவை தான் எழுதுறோம். V by R அப்படிங்கிறது வந்து I அப்படின்னு தான். சோ I நமக்கு டைரக்டா அவைலபிளா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், which is equal to 0. சோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2V1 minus 40 plus V1 minus 40 divided by 10 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். So 3V1 minus 80 is equal to 0, from which V1 is equal to 80 by 3 volt. சோ இது வந்து நம்மளுடைய தெவெனின் வோல்டேஜ் கிடையாது, இந்த நோடல் வோல்டேஜ் தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ இப்ப இந்த 10 ohms ரெசிஸ்டர் வழியா, அதாவது இந்த பிரான்ச்ல வழியா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலாம்.
இங்க நம்ம ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டோம். சோ ஆப்வியஸா இந்த கரண்ட் தான் நமக்கு இங்கேயுமே ஃப்ளோ ஆகும். சோ the value of voltage at 10 ohms resistor நமக்கு என்ன கிடைக்கும்? டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால -4 into resistor value 10 which is equal to -40 volt. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் மெஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V1 minus V10 ohms வழியா இருக்கிற வோல்டேஜ் மைனஸ் VTH. சோ இந்த VTH அப்படிங்கிறது வந்து நம்ம சர்க்யூட்டை ஓபன் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூவை தான் நம்ம இங்க கன்சிடர் பண்ணிருக்கோம் which is equal to 0. ஈவன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் 80/3 மைனஸ் V10 ohmsல என்ன வேல்யூ இருக்குன்றதையும் கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ -40 மைனஸ் VTH நமக்கு தெரியாது which is equal to 0. சோ இதுல இருந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா VTH is equal to 80 plus 120 divided by 3 is equal to 200 divided by 3 volt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் மெஷ்ல அப்ளை பண்ணிருக்கோம். சோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெஷ், இது நம்மளுடைய செகண்ட் மெஷ். இந்த செகண்ட் மெஷ்ல இருக்கிற ஈக்குவேஷன் தான் இந்த வேல்யூ. இதுல இருந்து நமக்கு தேவையான VTH வேல்யூ நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு which is 200 divided by 3 volt. சோ இதுதான் நம்மளுடைய தெவெனின்ஸ் வோல்டேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்மளுடைய RTH கால்குலேட் பண்ணணும். RTH கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா எல்லா சோர்ஸஸையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ நம்மளுடைய இந்த 20 volts ரிமூவ் பண்ணிடணும் அண்ட் இந்த கரண்ட் சோர்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அப்ப நமக்கு இந்த 3 ரெசிஸ்டர் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது RTH கிடைக்கும். சோ இந்த சர்க்யூட்டை நான் திருப்பி உங்களுக்கு ரீட்ரா பண்றேன். அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எந்த டைரக்ஷன்ல எடுக்கணும் அப்படின்னு. சோர்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 ரெசிஸ்டர், இங்க சென்டர்ல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு அண்ட் இங்க இருக்க கரண்ட் சோர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்மளுடைய டெர்மினல்ஸ் A and B வந்து இங்க இருக்கு. வேல்யூ 5, 10 and 10. சோ இங்க கிடைக்கிற இந்த வேல்யூ தான் நமக்கு RTH அப்படின்னு கிடைக்கும். ஏன் இதை நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா டயக்ராம்ல நம்ம இந்த கனெக்ஷனை மட்டும் இப்ப கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 is parallel to 10 and 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் தான் நம்ம எடுக்கிறத கால்குலேட் பண்றோம், அதாவது அக்ராஸ் த டெர்மினல்ஸ். அதனால 10 is series with 5 and 10. சோ நம்மளுக்கு இப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னா 10 plus 5 and 10 parallel இருக்கிறதுனால 5 into 10 divided by 5 plus 10 அப்படின்னு கிடைக்கும். சோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 plus 10 by 3 which is equal to 40/3 ohms அப்படின்னு கிடைக்கும் which is nothing but the value of RTH. சோ இதுதான் நம்மளுடைய தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். சோ தெவெனின்ஸ் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு, தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணியாச்சு. ஆனா நம்மளுடைய क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 20 ohms ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்ன அப்படிங்கறது தான் கேட்டிருக்காங்க, அதாவது நம்மளுடைய லோட் கரண்ட். சோ லோட் கரண்ட் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். IL which is equal to சோ இந்த டெர்மினல்ஸ் வழியா இருக்கிற வோல்டேஜ் என்ன? தெவெனின்ஸ் வோல்டேஜ் தான். சோ VTH divided by total resistance பார்த்தோம். சோ RTH plus load resistance RL. So VTH value என்ன? 200/3 divided by RTH value 40/3 plus RL. So எந்த ரெசிஸ்டர் வழியா நம்ம கண்டுபிடிக்கணும் அதனுடைய வேல்யூ which is nothing but 20 ohms. So plus 20 which is equal to 200/100. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு क्वेश्चन இந்த மாதிரி கொடுத்துட்டு இவ்ளோ சால்வ் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா VTH வேல்யூவா ஒண்ணு கால்குலேட் பண்ண சொல்லிருப்பாங்க, இல்லனா RTH கால்குலேட் பண்ண சொல்லிருப்பாங்க, இல்லனா VTH and RTH கொடுத்துட்டு நமக்கு IL வேல்யூவை கால்குலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுதான் வந்து தெவெனின் சர்க்யூட் டிபெண்டன்ட் சோர்சஸ் இல்லாம இருக்கிற ஒரு சர்க்யூட்டுக்கு சால்வ் பண்ற ப்ரொசீஜர். இப்ப செகண்ட் கேஸ் நம்ம டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்யூட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் சோர்ஸ் இருக்கு அண்ட் இங்க வந்து வோல்டேஜ் சோர்ஸ் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ்ல இருக்கு. சோ எப்பெல்லாம் நமக்கு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் வந்து நம்மளுடைய ப்ரொசீஜர்ல பார்த்தோம். சோ இந்த கண்டிஷன்ல RTH கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்சஸை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிடணும். சோ இந்த क्वेश्चनல நமக்கு இங்க ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு 2Vx and Vx அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி
டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம RTH கால்குலேட் பண்ணலாம். RTH கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிடணும். ஸோ இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் நமக்கு இங்க எங்க இருக்கு, இந்த 5 ஆம்பியர்ஸ் கரண்ட் சோர்ஸ் தான் இருக்கு. இதை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா இதை இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த சர்க்கியூட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 எடுத்துக்கலாம். இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 அண்ட் இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3. ஸோ இதை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது இதனுடைய வேல்யூ 1 இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அசியூம் பண்ணிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லூப்பா இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லூப்ல நமக்கு வேல்யூ என்ன இருக்கு, 2Vx ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால -2Vx பிளஸ் 2 இன்டூ இங்க நமக்கு ரெண்டு கரண்ட் உடைய டாமினன்ஸ் வந்து இருக்கும். I1 அப்படிங்கிறது டாமினன்ட் கரண்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் I2 நமக்கு இங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ I1 மைனஸ் I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஆப்போசிட்டா கூட எழுதலாம், அதாவது பிளஸ் 2Vx மைனஸ் 2 இன்டூ I1 மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் இதுல இருந்து நம்ம Vx கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா which is equal to I1 மைனஸ் I2 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் லூப் உடைய ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் லூப்பை கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் லூப் நம்மளுடைய இந்த லூப், இதுல அகெயின் இந்த இடத்துல -2 பிளஸ் அப்படிங்கும் போது -4 ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன I2 which is equal to இங்க நமக்கு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா Vx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ I into R is equal to நமக்கு Vx அப்படின்னு நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. சோ என்டையர் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு பதிலா நமக்கு இந்த ஒரு டேர்மை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே -4 into I2 is nothing but the value of Vx அப்படின்னு கிடைச்சிருச்சு. Vx வேல்யூ நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம், which is equal to I1 minus I2 அப்படின்னு. சோ -4I2 is equal to I1 minus I2 அப்படிங்கிற கண்டிஷன்ல நமக்கு I1 வந்து it is equal to -3 into I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்ப அகைன் நம்ம என்டையர் லூப்புக்கு வந்து இப்ப ஈக்குவேஷனை எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4I2 plus 2 into இப்ப நமக்கு டாமினன்ட் கரண்ட் I2, so I2 minus I1 இந்த பர்டிகுலர் R வேல்யூ நமக்கு கிடைக்கும் பிளஸ் அக்ராஸ் திஸ் பர்டிகுலர் ரெசிஸ்டர் 6 into இப்ப நமக்கு பிகாஸ் ஆஃப் I2 and I3 கிடைக்கும். I2 டாமினன்ட் அப்படிங்கிறதுனால I2 minus I3 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லூப் 3 வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இந்த பர்டிகுலர் லூப்ல 6 ஓம்ஸ் வழியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 into டாமினன்ட் கரண்ட் I3 மைனஸ் இன்னொரு கரண்ட்டும் நமக்கு இங்க இருக்கு I2 பிளஸ் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் வழியா 2 into I3. இங்க நம்ம என்ன அசியூம் பண்ணிருக்கோம், V0 ஓட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். சோ பிளஸ் 1 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். சோ இதுல சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு I3 வேல்யூ வந்து it is equal to -1/6 ஆம்பியர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த V0னால இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம I0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க நமக்கு இந்த I3 கரண்ட் தான் நமக்கு இங்க I0 அப்படின்னு கிடைச்சிருக்கும், which is nothing but the value of I0. So RTH நம்ம இப்ப கால்குலேட் பண்ணனும் அப்படின்னா which is equal to output voltage divided by output current. output voltage நம்ம 1 அப்படின்னு எடுத்திருக்கோம் and output current நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு -1/6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனா ரெசிஸ்டர் வேல்யூ நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடைக்காது. So 1/6 மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 6 ohms அப்படின்னு நமக்கு RTH உடைய வேல்யூ கிடைக்கும். சோ டிபெண்டன்ட் சோர்ஸ்ல நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும், பட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். சோ ஜஸ்ட் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு லூப் அனலைஸ் பண்ணி அந்த லூப்ல இருக்கிற ஹிடன் வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம மியூச்சுவலா சால்வ் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். சோ RTH நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா தெவெனின்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வந்து டிரா பண்ணணும். அதுக்கு நமக்கு RTH போக நமக்கு VTHம் தேவைப்படும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம VTH கால்குலேட் பண்ணலாம். சோ VTH கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபன் சர்க்யூட் பண்ணிரணும் நம்மளுடைய டெர்மினல்ஸ் A and B அப்படிங்கறது. சோ டெர்மினல்ஸ் ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டயகிராமை ரீட்ரா பண்ணிக்கிறேன். இங்க நமக்கு ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு, இங்க நமக்கு இன்னொரு ரெசிஸ்டர் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு,
and இதுதான் நம்மளுடைய டெர்மினல்ஸ். ஸோ ஓப்பன் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற வேல்யூ வந்து VOC அப்படின்னு கிடைக்கும். வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டர் 2, 6, 4, 2, 2Vx 5 ohms கிடைச்சிருக்கு. ஸோ இங்க இதை நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லூப், I2 இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு கரண்ட் வேல்யூ டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 5 ஆம்பியர்ஸ் அப்படின்னு. ஸோ I1 is equal to 5 amperes அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் லூப் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு minus 2Vx plus இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர் வழியா 2 into I3 minus I2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா Vx is equal to I3 minus I2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் லூப் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 into I2 minus I1 plus 2 into I2 minus I3 plus 6 into I2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். further solve பண்ணோம் அப்படின்னா 12 I2 minus 4 I1 minus 2 I3 is equal to 0. ஆனா 4 into I1 minus I2 is equal to Vx அப்படின்றது வந்து நமக்கு இங்க கொஸ்டின்ல இதனுடைய வேல்யூ Vx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது Vx அப்படிங்கிறதுனால இதுல இருந்து I2 வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 10/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா I1 ஓட வேல்யூ நமக்கு 5 ஆம்பியர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். சோ அதையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி மியூச்சுவலா சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து I2 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். சோ VTH வேல்யூ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். சோ ஓப்பன் சர்க்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல எந்த கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது, இங்க மட்டும் தான் இருக்கும். சோ 6 into இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்ன I2. So 6 into I2 ஓட வேல்யூ 10/3 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம இப்ப VTH and RTH வச்சு சால்வ் பண்ணலாம். VTH வேல்யூ 20 வோல்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு அண்ட் RTH உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 6 ohms அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ தெவெனின் சர்க்யூட் எப்பவுமே எப்படி டிரா பண்ணுவோம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் அது வந்து ஒரு ரெசிஸ்டர் கூட நம்ம இந்த மாதிரி சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். சோ நம்மளோட டெர்மினல்ஸ் இங்க இருக்கு. RTH ஓட வேல்யூ என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு 6 ohms and VTH is equal to 20 volt. சோ இதுதான் தெவெனின்ஸ் உடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட். சோ இதுதான் கம்ப்ளீட் ப்ரொசீஜர். இதுல நமக்கு ஏதாவது ஒரே ஒரு போர்ஷன்ல வேல்யூ கிடைக்கிற மாதிரி தான் நமக்கு क्वेश्चंस வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. சோ நார்டன்ஸ் தியரம் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம தெவெனின்ஸ் தியரம் பார்த்தோம். தெவெனின் அண்ட் நார்டனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். சோ லீனியரா இருக்கிற ஒரு 2 டெர்மினல் சர்க்யூட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அதே கண்டிஷன்ல இட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை an equivalent circuit. ஆனா இப்ப நமக்கு கரண்ட் சோர்ஸ் இன் parallel with a resistor அப்படின்ற மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம் நம்மளுடைய ஒரு half of the circuit. சோ இப்ப இதுல நம்ம என்ன கரண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா நார்டன் கரண்ட் IN அண்ட் R வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. சோ இங்க IN அப்படிங்கிறது வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், இததான் நம்ம நார்டன்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் RN அப்படிங்கிறது வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ் which is nothing but the நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். சோ ஜெனரலா இருக்கிற ஒரு லீனியர் 2 டெர்மினல் சர்க்யூட்டை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் அது கூட ஒரு parallelல ஒரு ரெசிஸ்டரை வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா RN வேல்யூவை நம்ம RTHக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி நார்டன்ஸ் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கு ஈக்குவல். சோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை நம்ம தெவெனின்ஸ்லயே வந்து கால்குலேட் பண்ணிப்போம் which is nothing but VTH by RTH. சோ இப்போ இதுல இருக்க ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். VTH அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். நம்ம தெவெனின்ஸ் தியரம்ல பார்த்திருப்போம். டெர்மினல்ஸை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு அந்த டெர்மினல்ஸ் வழியா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் தெவெனின்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ இதுல இருந்து நம்ம ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் மூலமா நம்ம தெவெனின்ஸ் வோல்டேஜை கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் IN கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து தேவைப்படும். சோ RTH வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைடட் பை த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் which is nothing
but the value of Norton's resistance. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நமக்கு அந்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம 3 மெத்தட்ஸுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும் கொடுத்திருக்க சர்க்கியூட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெர்மினல்ஸை வந்து நம்ம ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டெர்மினல்ஸை நம்ம ஷார்ட் பண்ணிட்டு அதுல இருக்க கரண்ட், அதாவது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஐஎஸ்சி என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நார்டன்ஸ் கரண்ட் வந்து இங்க கிடைக்கும். ஸோ நார்டன் கரண்ட்டை நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது RN வேல்யூ. அப்பதான் நம்மளால பேரல்ல கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவலன்ட் டைப்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெவெனின்லயும் சரி நார்டன்ஸ் தியரம்லயும் சரி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் வந்து எலிமினேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சீரீஸ்ல இருக்கா பேரல்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலன்ட் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். RN கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம நார்டன்ஸ் உடைய சர்க்கியூட்டை வந்து டிரா பண்ணணும். அதாவது IN இன் பேரலல் வித் RN வந்து நம்ம டிரா பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் நமக்கு இருக்கும் போது. செகண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டு சோர்சஸுமே இருக்கும்போது இங்க வந்து ஒரு ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டெர்மினல்ஸ் ஓபன் பண்ணிடணும். செகண்ட் வந்து இங்க ஓபன் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது எந்த டெர்மினல்ஸ் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோமோ அந்த எண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்டன்ஸ் உடைய கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும் பை ஷார்ட்டிங் தி ஓபன் டெர்மினல்ஸ். ஸோ அடிஷ்னலா இந்த செகண்ட் ஸ்டெப் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து சிமிலரா இருக்கும். அண்ட் இங்க வந்து RN வேல்யூவை நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் எலிமினேட் பண்ணி கால்குலேட் பண்ணமோ அதுக்கு பதிலா இங்க கால்குலேட் பண்ணியிருக்க ஓபன் சர்க்கியூட் வோல்டேஜ் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட், ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ V is equal to IR அப்படின்னா R is equal to V by I. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்க வோல்டேஜ் OC, அதாவது ஓபன் சர்க்கியூட் வோல்டேஜ், அண்ட் I வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட், அதாவது நார்டன்ஸ் கரண்ட். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான RN வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம நார்டன் சர்க்கியூட்டை வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்டா இப்ப நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா நம்ம தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதாவது எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னு ஒரு வோல்டேஜ் சோர்ஸை ரெசிஸ்டன்ஸ் கூட நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணியிருக்க இந்த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை கன்சிடர் பண்ணிட்டு இதுல நம்ம ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் பார்க்கணும். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா வோல்டேஜ் ரெசிஸ்டர் கூட இந்த மாதிரி சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கரண்ட் இன் parallel with ரெசிஸ்டரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சோர்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இங்க நமக்கு வோல்டேஜ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டர் அப்படின்னு இருக்கும். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரண்ட் இன் parallel with ரெசிஸ்டர் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான IN வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க வேணா நம்ம கரண்ட் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ IN அப்படிங்கிறது வந்து இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது V by R, ஸோ VTH by RTH நமக்கு IN கிடைச்சிரும். அண்ட் அதே மாதிரி RN வேல்யூ அப்படிங்கிறது வந்து RTH வேல்யூ. ஸோ இங்க இருக்கிற வேல்யூ ஜஸ்ட் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே ஸ்டெப்ல இந்த மாதிரி நார்டன் சர்க்கியூட்டை வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெவெனின் சர்க்கியூட் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நமக்கு நார்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறது கேட்பாங்க. ஸோ நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து இதுல இருந்து இதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்டன்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்க சர்க்கியூட் டயக்ராமேட்டிக் வந்து தெவெனின் சர்க்கியூட்டா கொடுத்திருந்து அதுல இருந்து நார்டன்ஸ் பத்தி கேட்கும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் தெரியாம போச்சு அப்படின்னா தெவெனின்ல இருந்து எப்படி நார்டன்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கறது நமக்கு ஐடியா இல்லாம கொஸ்டின் கூட சில நேரத்துல வந்துட்டு தப்பு அப்படின்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் தெவெனின்ஸ்ல இருந்து நம்ம நார்டன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தெவெனின்ஸ் தியரம்ல பார்த்திருக்க அதே எக்ஸாம்பிள இப்ப நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு ஜெனரலா வந்துட்டு கொஸ்டின்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் குடுத்திருப்பாங்க. ஒரு சர்க்யூட் வந்து குடுத்திருப்பாங்க. இதனுடைய ஈக்வலன்ட் நார்டன் சர்க்யூட்ட வந்து நம்ம டிரா பண்ணணும். அதாவது நமக்கு தேவையான IN வேல்யூ, RN வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ கம்ப்ளீட் ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் தான் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க நமக்கு எல்லாமே இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் தான் இருக்கு. டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்ல. ஸோ நம்மளுடைய கேஸ் 1 ப்ரொசீஜரை தான் நம்ம இங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டெர்மினல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்க நமக்கு A and B அப்படின்னு டெர்மினல்ஸ் இருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்ல இருக்க இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் பண்ணியிருக்கிற இடத்துல இப்போ நமக்கு ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெர்மினல்ஸை நம்ம ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஃப்ளோ ஆகுற இந்த கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மெஷ் அனாலிசிஸை அப்ளை பண்ணி நம்மளுடைய கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும், விச் இஸ் நத்திங் பட் IN நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, RN நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு இந்த கொடுத்திருக்க சர்க்யூட்ல இருக்க சோர்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கணும். சோர்சஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த சோர்சஸ் இருக்காது, இங்க இருக்க வோல்டேஜ் சோர்ஸ் இருக்காது. மிச்சம் இருக்கிற இந்த ரெசிஸ்டர் வேல்யூ சீரீஸ்ல இருக்கா பேரலல்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான RN வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்க கிடைச்சிருக்க IN வேல்யூ அண்ட் இங்க கிடைச்சிருக்க RN வேல்யூ இந்த மாதிரி நம்ம பேரலல்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நார்டன் சர்க்யூட் வந்து இந்த மாதிரி கிடைச்சிரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ இப்போ ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தெவெனின்ஸ்ல இதே ப்ராப்ளம் எடுத்ததுனால தெவெனின்ஸுடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். VTH வேல்யூ அண்ட் RTH வேல்யூ. VTH 200/3, RTH 40/3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஷார்ட்கட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டுக்கு நம்ம சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது வோல்டேஜை கரண்டா கன்வெர்ட் பண்ணிடணும் அண்ட் சீரீஸா இருக்க ரெசிஸ்டரை வந்து நம்ம பேரலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வோல்டேஜுக்கு பதிலாக இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. சீரீஸ்ல இருக்க ரெசிஸ்டருக்கு பதிலாக இங்கே ஒரு பேரல் ரெசிஸ்டரை இப்படி ஆட் பண்ணியாச்சு. ஆனா இப்ப இதனுடைய வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, RTHல இருக்க இதே வேல்யூ தான் RNக்கு இருக்கும். ஸோ 40/3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா VTH வேல்யூவை நம்ம கரண்ட்டுக்கு எடுக்க முடியாது. VTH வேற, அதாவது வோல்டேஜ் வேற, கரண்ட் வேற. ஸோ வோல்டேஜ்ல இருந்து கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஓம்ஸ்லா தான் யூஸ் பண்ணணும். V is equal to I into R. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது I வேல்யூ தான். ஸோ V/R. என்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும்? VTH வேல்யூ, RTH வேல்யூ தான் நமக்கு தெரியும். So VTH value 200/3, RTH value 40/3 substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான கரண்ட். ஸோ என்ன கரண்ட் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? IN உடைய வேல்யூ தான். ஸோ IN is equal to 5 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 5 amperes கரண்ட் நமக்கு இந்த மாதிரி ஃப்ளோல இருக்கு. ஸோ -to plus அப்படிங்கிறதுனால டைரக்ஷன் நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இதுதான் நமக்கு தேவையான நார்டன்ஸ் உடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் வித் IN is equal to 5 amperes and RN is equal to 40/3 ohms. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நார்டன்ஸ் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ஸை யூஸ் பண்ணி நமக்கு கண்டிப்பா ஒன்று நார்டன் ரெசிஸ்டர் நம்ம கேட்பாங்க, இல்லை அப்படின்னா நார்டன்ஸ் கரண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ காம்படிட்டிவா இருக்கும்போது நமக்கு ஜென்ரலா தெவெனின்ஸை கொடுத்து அதுல இருந்து தான் இதை கேட்பாங்க. இன்கேஸ் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி சர்க்யூட்டே கொடுத்து நமக்கு கேட்டிருந்தா கூட சர்க்யூட்ல இருந்து இப்ப ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் RN யூசிங் நார்டன் சர்க்யூட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு சீரீஸ்ல இருக்கா இல்ல பேரலல்ல இருக்கா அப்படிங்கறத மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த சோர்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 ரெசிஸ்டர் தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற RTH நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 இஸ் பேரலல் வித், அதாவது 10 இது ரெண்டுமே இந்த 10 and 5 வந்து நமக்கு இப்போ பேரல் கனெக்ஷன்ல இருக்கு. ஏன்னா கரண்ட் வந்து இங்கே டிவைட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 10 + 10 parallel with 5. ஸோ 10 + 10 into 5 divided by 10 plus 5 அப்படின்னு கிடைக்கும். சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா 10 plus 50/15. ஸோ இங்கே 3
இங்க நமக்கு 10. ஸோ 30 plus 10 40/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா RTH அதாவது RNோட வேல்யூ நமக்கு 40/3 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூஸை தான் நமக்கு சால்வ் பண்ற மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ தியரம்ஸ்ல நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிஃபால்ட் கொஸ்டின் வந்து எப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் பவர் வந்து சென்டிங் எண்ட்ல இருந்து ரிசீவிங் எண்ட் அதாவது லோடுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற இந்த கண்டிஷன் தான் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் பவரை லோடுக்கு எப்போ டெலிவர் பண்ணும் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெவெனின் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பவரா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா Pmax is equal to VTH square divided by 4 RTH அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்ல கிடைக்கிற எஃபிஷியன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நமக்கு maximum power divided by power transferred to the load. ஸோ இதனுடைய வேல்யூ படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு PS அப்படிங்கிறது வந்து அமௌண்ட் ஆஃப் பவர் ஜென்ரேட்டட் பை சோர்ஸ், அதாவது சோர்ஸ்னால எவ்வளோ பவர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இது. அண்ட் இது வந்து மேக்சிமமா எவ்வளோ பவர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் இந்த PL max. ஸோ PS வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VTH ஸ்கொயர் டிவைடட் பை 2 into RTH அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த Pmax வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு இந்த PS வேல்யூ which is VTH ஸ்கொயர் டிவைடட் பை 2 RTH. ஸோ அமௌண்ட் ஆஃப் பவர் டெலிவர் டு த சோர்ஸ் வேல்யூ வந்து நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன் பெர்சன்டேஜ்ல பார்த்தீங்கன்னா 1/2 which is nothing but 50% எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபார்ம்ல எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 50% இருக்கும். ஸோ இப்போ பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம தெவெனின் சர்க்கியூட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து கிடைச்சிருக்கும். தெவெனின் சர்க்கியூட்ல நமக்கு VTH வேல்யூ 200/3 அண்ட் RTH வேல்யூ நமக்கு 40/3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இங்க நம்ம ஒரு லோடை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் இங்க சால்வ்ட் பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை கொடுத்துட்டு இதுல நமக்கு எவ்வளவு மேக்ஸிமம் பவர் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ இந்த லோட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஃபார்முலாவை VTH ஸ்கொயர் டிவைடட் பை 4 RTH அப்படின்னு. VTH வேல்யூ 200/3 அண்ட் RTH வேல்யூ 40/3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 200/3 the whole square divided by 4 into 40/3 and solve பண்ணோம் அப்படின்னா 250 divided by 3 watts அப்படின்னு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பவர் டு த லோட் வந்து 250/3 watts அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இப்போ ஆக்சுவல் சர்க்கியூட் ஒன்று எடுத்துட்டு அதுல இருந்து எப்படி இந்த வேல்யூஸை கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த லோட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபைண்ட் த மேக்ஸிமம் லோட் பவர். ஸோ ரெண்டு கொஸ்டின் நமக்கு இங்க கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது இங்க வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருக்கு. ஸோ இங்க நமக்கு RL வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அண்ட் இந்த RLல எவ்வளவு பவர் மேக்ஸிமமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதனுடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PL max உடைய வேல்யூ வந்து VTH ஸ்கொயர் டிவைடட் பை 4 RTH அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா VTH வேல்யூ RTH வேல்யூ இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கால்குலேட் பண்றதுக்கு தனித்தனியா சர்க்கியூட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ RTH தனியா இருக்கு, VTH தனியா இருக்கு. ஸோ இந்த சர்க்கியூட்டை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்து இங்க கிடைக்கும். ஸோ RTHக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலா எப்பவுமே கொடுத்திருக்க சர்க்கியூட்ல இருந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தெவெனின்ஸ்ல இருந்தாலும் சரி நார்டன்ஸ்ல இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இருக்கிற சோர்சஸ் எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிருப்போம் அண்ட் டெர்மினல்ஸை ஓப்பன் பண்ணிருப்போம். ஸோ இந்த டெர்மினல்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் இங்க இருக்கிற சோர்சஸ் வந்து இந்த 12 volt தனியா இருக்கு, 2 amperes தனியா இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்ப இந்த RTH இந்த டெர்மினல்ஸ் வழியா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2 and 3 நமக்கு சீரீஸ்ல இருக்கு. ஸோ 2 plus 3 plus இந்த பாயிண்ட்ல நமக்கு கரண்ட் இங்க ரெண்டா டிவைட் ஆகுது. டிவைட் ஆச்சு அப்படின்னா parallelல இருக்குன்னு அர்த்தம். 6 and 12. So 6 is parallel with 12. So இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 plus 3 is 5 plus 6
into 12 divided by 6 plus 12, which is equal to 5 plus 6 into 12 divided by 18. So 6, 3, இங்க 4, which is nothing but 9 amperes. So இதுதான் நம்மளுடைய value of RTH, equivalent resistance நம்ம calculate பண்ணியாச்சு. Next என்ன calculate பண்ணணும் அப்படின்னா VTH நம்ம calculate பண்ணணும். So VTH value calculate பண்றதுக்கு நம்ம இந்த circuit எடுத்துக்கணும். So VTH ல first procedure நம்ம terminals open circuit பண்ணிடணும். So இங்க இருக்க load resistance அதாவது இந்த value remove பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு terminals open ஆயிடும். இந்த terminals வழியா எவ்வளவு voltage இருக்கோ அதுதான் நம்ம VTH அப்படின்னு எடுத்துப்போம். So இதுல நம்ம 3 மெஷா எடுத்துக்கலாம். First இங்க flow ஆகுற current I1 எடுத்துக்கலாம். இங்க flow ஆகுற current வந்து நம்ம I2 அப்படின்னு எடுத்துட்டு இப்ப நம்ம mesh analysis apply பண்ணலாம். So இந்த first mesh எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா mesh 1ல equation நமக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So 12 minus ஏன்னா ரெசிஸ்டர் வழியா 6 into flow ஆகுற current என்ன I1 minus 12 into இங்க நமக்கு ரெண்டு கரண்ட்டுமே flow ஆகும். ஆனா dominant இப்ப I1 இருக்கிறதுனால I1 minus I2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். So இந்த equations எல்லாமே நம்ம mesh equationsல ஏற்கனவே பார்த்திருப்போம் எப்படி எழுதுறோம் அப்படின்னு நான் டைரக்டா எழுதிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பர்టిక్యులர் மெஷ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு I2 அப்படிங்கிற கரண்ட் flow ஆகுது. ஆனா நமக்கு இங்க ஒரு கரண்ட் சோர்ஸே இருக்கு. அதோடைய வேல்யூ 2. So ஆப்வியஸா இங்க flow ஆகுற கரண்ட் என்ன அப்படின்னா 2 amperes அப்படிங்கிறது தான். ஆனா I2 அப்படிங்கிற கரண்ட் நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால I2 ஓட வேல்யூ வந்து it is equal to minus 2 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இந்த I2 வேல்யூ எடுத்து இதுல நம்ம ரீப்ளேஸ் பண்ணி I1 என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். So 12 minus 6I1 minus 12I1 plus 12 into minus 2 I2 value which is equal to 0. Solve பண்ணோம் அப்படின்னா minus 18I1 minus 12 is equal to 0. So I1 is equal to minus 2 by 3 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So I1 நம்ம இப்ப calculate பண்ணியாச்சு. இப்ப இந்த outer loopக்கு நம்ம KVL apply பண்ணலாம். So இந்த outer loop consider பண்ணாதான் நம்ம VTH consider பண்ண முடியும். ஏன்னா இதுதான் நமக்கு இங்க outer loopல இருக்கு. So இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். minus 12 plus இங்க நான் ஆப்போசிட் கண்டிஷன்ல எடுத்திருக்கேன். நம்ம எப்படி ஏதாவது ஒரு சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் கரெக்ட் தான். So minus 12 and இப்ப நமக்கு 6 into I1 plus இந்த ரெசிஸ்டர் வழியா 3 into இங்க flow ஆகுற current I2 plus இந்த particular ரெசிஸ்டர்ல நமக்கு இங்க ஓபன் டெர்மினலா இருக்கிறதுனால எந்த கரண்ட்டுமே flow ஆகாது. So 2 into 0 plus இருக்கிற voltage value VTH. நம்ம ஒரே சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டா கிடைக்கும். அதாவது 12 அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும். 12 minus 6I1 கிடைக்கும். minus 3I2 minus 2 into 0 minus VTH is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு கன்வென்ஷன்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். So இதுல I1 I2 values substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு VTH value கிடைக்கும். So I1 by I2 value substitute பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு VTH value என்ன கிடைக்கும் அப்படின்னா 22 volt அப்படின்னு கிடைக்கும். So maximum power எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா when load resistor is equal to RTH, Thevenin's resistance அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கண்டிஷனை நம்ம first day பார்த்தோம். RTH நம்ம இப்பதான் calculate பண்ணோம், which is nothing but 9 ohms, which means RL is equal to 9 ohms. நம்மளுடைய first part of the question solve பண்ணியாச்சு. Second number maximum power இந்த load resistorல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான். So PL max is equal to formula என்ன VTH square divided by 4RL. VTH value இப்பதான் calculate பண்ணோம் 22 volt. So 22 square divided by 4 into RL value 9 ohms. So solve பண்ணோம் அப்படின்னா 13.44 watts அப்படின்னு கிடைக்கும். So இதுதான் கேட்டிருக்க கொஸ்டின்கான ஆன்சர். So டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த RL வேல்யூ தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு பாராமீட்டர் ஏதாவது கேட்கிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் பவர் கேட்டாங்க அப்படின்னா அப்ப நமக்கு இதுல இருக்க வேல்யூஸ் ஏதாவது உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு RL வேல்யூவை கொடுத்திருப்பாங்க. So for example given a circuit
circuit with a load resistor value of RL is equal to 9 and VTH is equal to some 22 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Calculate the value of maximum power transfer. அப்ப power maximum transfer எப்ப ஆகும் அப்படின்னா VTH square divided by 4RL அப்படின்றது நம்ம ஃபார்முலா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆக்சுவல் ஃபார்முலா என்ன? VTH square divided by 4RTH அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா. ஆனா நமக்கு RL வந்து 9 தான் கொடுத்திருக்காங்க. RTH நமக்கு தெரியல அப்படின்னு உடனே நம்ம ஸ்டக் ஆகும். பட் கான்செப்ட் என்னன்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர்ல எப்பவுமே RL வேல்யூ வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு RTH. அதனாலதான் இங்க RTHக்கு வந்து நம்ம RL வேல்யூவை ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து தான் கொடுத்துதான் நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பட் மற்றபடி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸா எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. பட் இருந்தாலும் ஓவராலா நம்ம ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். The superposition theorem. So the statement of superposition theorem is in a linear bilinear network with more than one source which can be either voltage or current, the response across any element is algebraic sum of responses obtained from each source considered separately, replacing all the other sources with internal resistance. That is, we have to short circuit the voltage source and open circuit the current source. So the explanation about the statement is, this particular theorem is applicable for linear networks only and it should be bilateral networks. So we have seen what is linear and what is bilateral and all in our basics session itself. And this particular theorem is applicable only when we have more than one sources, either voltage or current. So any of the sources, but it should be multiple supply. So the response across any element is algebraic sum of the response. So the statement definition is, if you have more than one sources, for example, if you have two voltage sources, let it be V1 and V2. So first you have to consider this particular voltage source alone, that is V1, and you have to get the required output, let it be output 1. And next you have to consider the second source, that is V2 alone, and you have to get the required output, let it be output 2. So to get the total output, you have to add the output 1 and output 2, which will give the output response for the entire system. So while considering in this way, whenever you have the other sources, for example, if it is a voltage source V1 and V2 here, you are considering only the V1 source, which means you have to remove this V2 source. So when you have a voltage source, you have to short circuit the voltage. So you have to short circuit this V2 supply, and in case if you have a current source, then you have to open circuit the current source. So this is the procedure for when you have voltage source and current source, and the important point is this is based on the principle of linearity. Let us see the procedure limitations and then we can solve problems based on superposition. So to solve for problems based on superposition theorem, first is we have to consider only one source which is independent and you have to eliminate all the other sources as we have seen in the statement. So we will definitely have multiple sources, out of which we have to consider only one source and we have to eliminate the others. That is, for voltage source we have to short circuit and for current source we have to open circuit. And for such condition, we have to calculate the response for the circuit which we have obtained here, that is a simplified form of circuit. Then we have to consider the next source, like you have different sources available here. So for each source you have to consider the one and neglect the other, and you have to calculate the response. So you have to repeat the first two steps until you have completed for all the sources, and then you have to add all the responses that you have obtained here, which will give the total response of the given circuit. So this is the procedure to follow to solve problems based on superposition theorem. The limitations are, the power cannot be calculated using superposition theorem because power is a non-linear quantity, and it is applicable only for linear circuits only, and it is applicable to circuit with multiple sources only. Only when these conditions are satisfied you can apply the superposition theorem, and you cannot apply it for imbalanced bridges. So these are the limitations of superposition theorem. Now let us solve an example based on the procedure that we have seen in theory now.
The question is find the current through the 20 ohms resistor which is available here using superposition theorem. So the first step is we have to consider only one source. So in the circuit we have one voltage source and one current source. So totally we will have two sources. So we have to consider the voltage source alone for the first step and you have to calculate the entire response. And for the second condition you have to consider only the current source and you have to neglect this 20 volts and calculate the total response and add the two responses. So first thing is we will consider 20 volt source only, which means you have to remove this particular current source. So as we have seen, whenever we have a current source, we have to open circuit the current source. So if you open circuit, you will get the minimized circuit as first we will have a supply which is 20 volt followed by 5 ohms resistor. Again we have 10 ohms resistor, a 20 ohms resistor, and in between we have 10 ohms resistor. Here it will be open circuited, so we can neglect that and the remaining minimized circuit will be in this way. So here we have a node and let it be V1. So the nodal voltage V1 and we can write the nodal equation for this particular node V1. So we will get V1, we have a source here. So V1 minus 20 divided by R value is 5 plus across this branch it is V1 divided by 10 plus across this branch it is V1 divided by two resistors are connected in series. So 10 plus 20 will be 30 which is equal to 0. Solving this we will get 6V1 minus 120 plus 3V1 plus V1 divided by 30 which is equal to 0, which means 10V1 will be equal to 120. So the value of V1 will be equal to 12 volt. So this is the value that we have obtained in the first consideration. We are supposed to calculate the current through the 20 ohms resistor. So across this particular branch, we are supposed to calculate the value of current. Let it be I1 which is equal to V1 divided by 10 plus 20. V1 value is 12 divided by 30 which is equal to 0.4 amperes. So this is the value that we have obtained under the first consideration. Now let us consider the second source by removing this particular 20 volt, that is we have to short circuit the voltage source. So the second consideration is consider 4 amperes that is current source and eliminate, that is short circuit the voltage source that is 20 volt. So then the circuit will be, after short circuiting it will be in this way. We have the same resistor and we have a current source of 4 amperes. So this will be our minimized circuit. So here we have got 5 and 10 as parallel and series with 10. So 5 parallel with 10 series with the 10 ohms resistor. So it will be plus 10 which is 5 into 10 divided by 5 plus 10 plus 10 which is 50 divided by 15 plus 10 which is equal to 10 by 3 plus 10 which is equal to 40 by 3 ohms. So applying the current division rule, because this current is getting split in this way and this way. So applying the current division rule, we will have the value of I2. Since we are considering it for the second source, we can determine it as I2. So I2 is equal to source current Is into the resistor value R1 divided by total resistor. So R1 plus R2 which is equal to current source is 4 amperes into R1 value is 40 by 3, that is this entire thing, divided by total resistances. So 40 by 3 plus the other value is 20. Solving this we will get 4 into 40 by 3 divided by 40 by 3.
Solving this, we will get 4 into 40 divided by 100, which is nothing but 1.6 amperes. So the total response, that is current, will be I1 plus I2. I1 we have got it as 0.4 and I2 is 1.6, which is equal to 2 amperes. So this is the current flowing through 20 ohms resistor.